6 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு கண்டம் வந்துச்சு, கண்டத்தை நான் தான் மாற்றி விட்டேன், அம்மாவுக்கு போச்சான்னு கேட்பான். அம்மா செத்து போச்சு, ஆமாம் சார் 6 மாதத்துக்கு முன்னாடி போனாங்க, உனக்கு வர வேண்டிய கண்டம் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், கதையாக சொல்லுவான். ஓகே. எனக்கு ஆரம்பத்தில் இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஏன்னா புக்கில் இல்லை, சொல்லி கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை, இதுக்கு லாஜிக்கும் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் மண்டையை பிடிச்சி தேடும்பொழுது இதெல்லாம் ஃப்ராடு வேலை. இது அவன் பிள்ளைக்கே சொல்லித் தர மாட்டான், அவன் தொழிலாக வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லி தருவான். அப்போ இவ்வளோ ஃப்ராடு வேலையை செஞ்சு அடுத்து வரக்கூடிய தலைமுறையிலும் இதை பற்றி யோசிக்காமல், அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிக்க தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. இப்போ இவன்ட்ட போய் கற்றுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து, இல்லைன்னா இவனுடைய ஜெனட்டிக்காக வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜோசியத்துக்குள்ளே எதையும் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. அவங்க அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சா அவ்வளோதான் மேட்ரு. சப்ஜெக்ட் உட்காந்துட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க, ஈஸி. ஆமாம், உட்காந்துக்கிட்டு வந்திருக்கவனுக்கு இப்போ நீங்கள் ஜாதத்தை கொடுக்குறீங்க, அம்மாவோட பிறந்தவங்க 3, அப்பாவோட பிறந்தவங்க 4, 2வது மாமன் செத்து போயிட்டாரு, உங்கள் கூட பிறந்தது 3 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை, அவருக்கு ஃபஸ்ட்டு பிறந்தவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? இப்போ ஒரு 6 மாசமா உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் நடக்கவே இல்லை, கை வச்சதெல்லாம் பிரச்சனையாவே எல்லாருக்கும் பொதுவாக இப்படித்தான் சொல்லுவான். அப்போ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போன சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கு. ஆமா, 6 மாசம் நடக்கவே இல்லை. ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, கூட பிறந்தவங்க நம்பிடுவீங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்க, ஆமாங்க சாமி நீங்க